ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் ஒரு பெரிய 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 சமையல் தான். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, அதையொட்டி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கின்ற நண்பர்களே. லண்டன்லேருந்து ஒரு அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு குலசாதம் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 2-3 பேர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அவ சாப்பாடு தான். ஒரு அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருந்து 100 சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தா. அவள் அதை 2ஆக பிரித்து சரி கொடுங்க சோபா, ஒரு நாளைக்கு 50, இன்னொரு நாளைக்கு 50 கொடுங்கன்னு சொல்லியிருந்தா. அதனால் இன்றைக்கு 50 தான் அவட சாப்பாடு கொடுக்குறேன். இன்னொரு 50 சாப்பாடு இன்னொரு நாளைக்கு கொடுப்பேன். அதோடு சேர்ந்து இன்னொரு அக்காவும் கொடுக்க சொல்லியிருக்கா சாப்பாடு, ஜெர்மனில் இருந்து. அவவும் 50 சாப்பாடு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவள் பார்வதி அம்மாவுக்கும் இறைவனடி சேர்ந்த எல்லா அம்மாக்களுக்குமாக கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட பேர் ஸ்ரீ பவானி. அவங்க தான் அவட மகள்லாம் இந்த உதவியை செய்திருக்கிறா. அவள் தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. ஸ்ரீ பவானி என்ற அவட மகள் தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. பார்வதி அம்மாக்காகவும் இறைவனடி சேர்ந்த எல்லா அம்மாக்களுக்காகவும் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதோடு லண்டனில் இருக்குது, கனடாவில் இருந்த ஒரு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா 130. அதோட இன்னொரு சிஸ்டர் 25 பேருக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறா லண்டனில் இருந்து. அதையும் சேர்த்து தான் இப்போ நான் 130, 150, 160, 170 கிட்ட வர மொத்தமாக 200 சாப்பாடாக நாங்கள் கொடுக்க போகிறோம் நண்பர்களே. வடை பாயசத்தோட மரக்கறி சாப்பாடு செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் இன்னொரு அக்கா 100 சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தா. அவட 50 சாப்பாடு ரெண்டே கொடுக்குறேன், இன்னொரு நாள் அவட மிச்சம் 50 கொடுப்பேன். சரியா? இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை, பாயாசம், மற்ற சாப்பாடுகள் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ இனி அரிசியையும் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குலசாதத்தையும் ரெடி பண்ணி குழம்பையும் தான் வைக்க போகிறேன். இதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடை மற்ற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 3:30-4 மணிக்கெல்லாம் எழும்பியாச்சு நண்பர்களே. ஏன்னு சொல்லுங்கள், மற்ற நாள்லேண்டா ஒரு 100-60 சாப்பாடு இன்றைக்குள்ள கொஞ்சம் ஒரு 5-6 மணிக்கு பிறகு வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 175 அங்கே குலசாதத்தோடு சேர்த்து 205 கிட்ட வருது சாப்பாடு. அதோட நேரத்துக்கு எழும்பி எல்லா வேலையுமே கடகடண்டு செய்ய வலிக்கிட்டேன். வடையெல்லாம் டெய்லி நான் காட்டுறது தானே வீடியோ. அதோட இன்றைக்கு நான் காலையில் நானே கடகடண்டு வடை எல்லாத்தையும் சுட்டாச்சு நண்பர்களே. நேரத்தோடேண்டா மகனும் நல்லா நித்திரியாக இருந்தார். பாவம் தானே எழுப்ப வேணாமன்ட்டு வடை மற்ற வேலையெல்லாம் கடகடண்டு நான் செஞ்சிட்டேன். பாயாசம் வைக்கிறது அதுதான் கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதால அதெல்லாம் கடகடண்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். பாயாசத்தை வச்சு அதுக்கு பிறகு வடையும் சுட்டு, பிறகு வத்தக்காய் காய்கறி, பருப்பு கீரை போட்டு காய்கறி அது எல்லாத்தையும் கடகடண்டு காலையிலே வச்சாச்சு. மிச்சத்தை நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? அரிசியை போடுவான். உப்பு சேர்ப்போம். காட்டுங்க. சேர்த்துட்டு இப்படி கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இங்கே பைத்தங்காய் அவியுது பாருங்கள், கொஞ்சம் அவியட்டும். இப்போ பைத்தங்காய் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு இதுக்கு குழம்புத்தூள் சேர்ப்போம். இது சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாமா? இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட தக்காளி பழம், தேங்காய் பால், இது முதலாம்பால், இதோட 2ஆம் பால், 3ஆம் பால். இது அந்த ஆக குழம்பா வைக்க போகிறதில்ல, ஒரு பிரட்டலாக தான் வைக்க போகிறேன். இங்கே புளி ஊற வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, பிணைஞ்செடுப்போம். இப்போ புளியை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். ஏற்கனவே அவிய விடும்போது நான் சேர்த்துனான், இப்போயும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். நல்லா அப்படியே கொதிச்சு வரட்டுக்கு.
இப்படி வடிவாக அடியிலிருந்து கலந்து விடுவோம். இது வந்து ஒரு பிரட்டல் குழம்பாக தான் நான் வைக்கிறேன். இப்போ குழம்புக்கு தாளிச்சதை சேர்ப்போம். இப்போ இதையும் கலந்து விடுவோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா? இதில் குலசாதத்துக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன், கொதிக்கட்டும். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். என்ன ஜனலேன், எங்கள் அண்ணா தங்கச்சியும் அடி படுறதான் வேலை. பேந்து பார்த்தா ரெண்டும் ஒண்டா நிற்குங்கள் நண்பர்களே. குலசாதத்துக்கு இங்கால தண்ணி கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம். இதோட வட்டக்காய் போஞ்சி, கேரட், உருளைக்கிழங்கு, இதோட பருப்பு, உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். நல்லா அவிஞ்சு வரட்டுங்க. மூடி விடுவோம், அவியட்டும். இப்போ இங்கால பாருங்கள், குலசாதம் அவிஞ்சு கொண்டு வருது. இனி இதுக்கு தக்காளி பழம், இதோட தேங்காய் பால், கறித்தூள், சோபா சாஸ் கறி பவுடர், இதோட தேங்காய் பால், இங்கே தாளித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். புளியை சேர்ப்போம். இனி இதை கலந்து விடுவோம், நல்லா கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ குலசாதம் ரெடி நண்பர்களே. பாருங்க, அப்படியே கொஞ்ச நேரத்தால் தண்டை பாட்டில் இறுகிடும். பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆகிட்டு. வாசமெண்டா சும்மா அந்த மாதிரி இருக்குது தெரியுமா? கம்மண்டு இப்படியே அடுப்பை நிப்பாட்டி விடுவோம், அது பாட்டுக்கு அப்படியே இறுகி வருமா. இப்போ காகத்துக்கு வைப்போம். ஒருத்தர் என் காணே இல்லை. இன்றைக்கு எல்லோரும் வெப்பினம் தானே, அதில் பிஸி போல். அதுதானே இந்த வருது இந்த செல்லங்கள். காலம் சமைக்க இருந்தே நான் படுத்துகிற பாடல தம்பி. பா 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 சாப்பிடு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, அங்கால குலசாதம், இது வந்து பைத்தங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, கீரை, பருப்பு போட்டு பால் கறி, பாவக்காய் சம்பல், வட்டக்காய் பால் கறி,
இங்கே வாழைக்காய் பொரியல், அதுக்கு பிறகு பாயாசம், வடை. அங்கால குலசாதம் இருக்குது. அது காட்டிட்டுனா அவ்வளோ தான். இனி கடை 2 சாப்பாடெல்லாம் காட்டுவான். முதல் சோறை கட்டிட்டு கடைசியாக குலசாதத்தை காட்டுவான். இது சோறு, அதுக்கு பிறகு பருப்பும் கீரையும், வட்டக்காய், அதில் தேங்காய்ப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கு வட்டக்காய். அதுக்கு பிறகு பாவக்காய் சம்பல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் பிரட்டி ஒரு குழம்பு. அதுக்கு பிறகு இங்கே வாழைக்காய் பொரியல். அதுக்கு பிறகு வடை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுக்க வேண்டியதான். குலசாதத்துக்கு வடையும் வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். அது கடைசியாக கட்டுவோமா? சாப்பாடு எல்லாமே இப்போ பேக்கில் போட்டு கட்டி கொண்டிருக்கேன்னு பாருங்கள். அரைவாசி வந்து குலசாதம், மற்றது தான் வந்து சாப்பாடு. இப்போ எல்லாத்தையுமே ஒரே அடியாக நான் ஏற்ற முடியாது எனக்கு வாகனத்தில். அதால் அரைவாசியை தான் முதல் கொண்டு போவேன். அதுக்கு பிறகு தான் மிச்சத்தை வந்து கொண்டு போய் கொடுப்பேன் நண்பர்களே. இப்போ எல்லாத்தையுமே கட்டி கொண்டிருக்கேன்னு பாருங்கள். குலசாதத்துக்கு பாயாசமும் வடையும் வச்சு தான் நான் கொடுத்தேன். நான் இனி கடகடன்னு கொடுக்க வேண்டியதான். சாப்பாடு எல்லாமே கட்டி முடியுது. இங்காலையும் கட்டி முடிஞ்சுது, அங்காலையும் கட்டி முடிஞ்சுது. இப்போ நாங்கள் பாயாசம் தான் ஊற்றி ஊற்றி கட்டி கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? இனி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். இன்னொருத்தர் ஐயா ஐயா இந்தா. என்ன ஐயா சோம் இல்லையா? என்ன செய்யுது? ஓ காய்ச்சலா? மருந்தெடுக்க இல்லையா? ஏன் சளி இல்லையா? வரும்போது மருந்தெடுங்க என்ன. சாப்பிடுங்க. அது காய்ச்சலாமே ஐயாக்கு. ஓமா மருந்து எடுக்கணும். காசு இல்லையா மருந்து எடுக்க போவ? போனாரா? சரியா இயலாது, மெலிஞ்சு போயிட்டாரு என்ன. ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. ஓகே ஓகே மாத்ததின்னு. ஓ மாத்தியா? புத்தாது. ஓ புத்தா புத்தா மாத்தல புத்தால தேவிடா தேவிடா எனக்கு கமல சார் தேவியாக பிரார்த்தனா. थैंक यू so much. ஓகே ताकत ना पेकिंग दुआला वाला बना दुआ कंटे देने का दुआ इस तरह. थैंक यू so much. சரி ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. சரி 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 சரியா சாப்பிடுங்க. சரியா சாப்பிடு. ஐயா ஐயா இந்தாங்க. சாப்பிடுங்க.
சிரிப்பீங்க நல்லா வடிவா சிரிப்பீங்க என்ன ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமாம் என்ன இல்லையா அவர் இந்த ஆ இந்த சாப்பிடு தரேன் 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 போயிருக்காரு தரேன் தரேன் சரி இந்தாங்க சரி சரி இந்த சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு நண்பர்களே. இந்த சாப்பாட்டை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மழை குணமாகவும் இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கு பெருசாக வெயில் இல்லை, ஆனால் காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை குணமாகவும் இதமாகவும் இருந்துச்சு. எல்லாமே எனக்கு கவர் பண்ண முடியலைன்னு சொல்லுங்கள். ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லாமல் போயிட்டு இப்போ வந்து சார்ஜை போட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ முடிக்கிறேன். இந்த சாப்பாட்டை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்ல வார்த்தை இல்லை. ஒவ்வொருத்தரும் அப்படி வண்டைக்கு நான் திருப்தியாக கொடுத்தேன். கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இல்லையேண்டாமல் அப்படி மனசார கொடுத்தேன். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.